சோம்பேறி பாண்டா டின்டோவும் அதோட சாகசமும். முன்னொரு காலத்துல சீனால இருக்கிற ஒரு பெரிய மூங்கில் காட்டுல டின்டோ அப்படிங்கிற ஒரு அழகான பாண்டா ஒன்னு வாழ்ந்து வந்துச்சு. டின்டோவுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். ஒன்னு மூங்கில் சாப்பிடுறது, இன்னொன்னு நல்லா தூங்குறது. மத்த பாண்டாலாம் மரத்துல ஏறி விளையாடுறப்போ டின்டோ மட்டும் ஒரு பெரிய பாறையில படுத்துக்கிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அதோட அம்மா, டின்டோ நீயும் மத்தவங்களோட சேர்ந்து விளையாட வேணாமா அப்படின்னு கேட்டா, அம்மா நான் கனவுல விளையாடிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்லும். ஒரு நாள் டின்டோ தூங்கிட்டு இருக்கிறப்போ அதோட மூக்குல ஏதோ ஒன்னு ஊறுற மாதிரி இருந்துச்சு. மெதுவா கண்ணை திறந்து பார்த்தா ஒரு அழகான நீல நிற பட்டாம்பூச்சி. அது டின்டோ மூக்குல உட்காந்துக்கிட்டு, ஹே டின்டோ என்னோட விளையாட வரியா அப்படின்னு கேட்டுச்சு. டின்டோ சோம்பேறித்தனமா, எனக்கு விளையாட தெரியாதே அப்படின்னு சொன்னுச்சு. பட்டாம்பூச்சி சிரிச்சுக்கிட்டே, என் பின்னாடியே வா, உனக்கு ஒரு அதிசயம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிச்சிச்சு. டின்டோ மெதுவா எழுந்து உருண்டு பெரண்டு நடக்க ஆரம்பிச்சிச்சு. பட்டாம்பூச்சி ஒரு பெரிய மலை உச்சியை நோக்கி போனுச்சு. டின்டோ கஷ்டப்பட்டு மூங்கில் மரங்களை புடிச்சுக்கிட்டு மேலே ஏழுனுச்சு. கடைசியில மலை உச்சிக்கு போனதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி இருந்துச்சு. சூரியனோட ஒளி அந்த தண்ணியில பட்டு அழகா வானவில் ஒன்று வந்துச்சு. அந்த காட்சியை பார்த்து டின்டோக்கு தூக்கமே போயிடுச்சு. அப்பாடி எவ்வளோ அழகு அப்படின்னு டின்டோ ஆச்சரியப்பட்டுச்சு. அப்போதான் அதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு, நாம ஓடி ஆடி விளையாண்டாதான் இந்த உலகத்தோட அழக பார்க்க முடியும் அப்படின்னு. இந்த கதையோட நீதி, சோம்பேறியா இருக்காம சுறுசுறுப்பா இருந்தா இந்த உலகம் எவ்வளவு அழகானது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம்.